அன்பு இனிய நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு இன்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும் தினசரி உபயோகப் பொருட்களில் நிறைய ரசாயன ஆபத்துக்கள் உள்ளது. அதற்கு அந்த ரசாயன ஆபத்துகளை தவிர்த்து நம் பாரம்பரியமாக நம்ம சித்தர்கள் அள்ளிய மூலிகைகள் மூலம் மாற்றாக சில பொருட்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுல முதல் கண் பாத்தீங்கன்னா நம்ம இந்த நிறைய பல் சம்பந்தமானதுக்கு பற்பசை பேஸ்ட்டை உபயோகப்படுத்துறோம். அந்த பேஸ்ட் ஃப்ளூரைடு கலந்த பேஸ்டா தான் இன்னைக்கு பெரும்பாலும் வந்துட்டு இருக்கு. அப்போ அதை தவிர்த்து பாரம்பரியமாக நம்ம மூலிகைகள்ல உள்ள பற்படியை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப பாத்தீங்கன்னா பல் முழு பாதுகாப்பா இருக்கும். அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா ரூமி ஹெர்பல்ஸ் புளோடன்ட் அப்படிங்கிற ஒரு பல்படியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த பல்படியில இருக்கக்கூடிய மூலிகை பாத்தீங்க அப்படின்னா கடுக்காய், மாசிக்காய், கிராம்பு, ஓமம், புதினா இது மாதிரி மூலிகைகள் கலந்துருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கடுக்காய் நம்ம பாரம்பரியத்துல பல்லுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா கட்டடங்களுக்கு நல்ல இறுக்கம் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி பல்லுக்கும் ஈருக்கும் நல்ல இறுக்கம் கொடுக்கக்கூடிய தன்மை இது கிடைக்கும். மாசிக்காய் பல் ஈர்கள்ல வரையக்கூடிய ரத்தத்தை தடுக்கக்கூடிய சக்தி மாசிக்காய்க்கு இருக்கு. இப்படி இது தினந்தோறும் நம்ம காலை மாலை இரு வேளை உபயோகப்படுத்திட்டு வரும்போது பல் சம்பந்தமான ஈறு வீக்கம், பல் வலி, பல் சொத்தை இந்த மாதிரி வியாதிகளை பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய மூலிகைகள் மூலம் தடுத்து கொள்ளலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கடுக்காயை சித்தர்கள் தாய்க்கு ஒரு படி மேல கடுக்காய சித்தர்கள் சொல்லுவாங்க. கடுக்காயும் தாயும் கருவில் ஒன்றென்றாலும் கடுக்காய் தாய்க்கும் அதிகம் காணும். உற்ற அன்னையோ சுவைகள் கூட்டி உடல் தேற்றுவாள், கடுக்காயோ கடும் நோயையும் விரட்டி உடல் தேற்றும். அப்படிங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா அதாவது சுவையான உணவை கொடுத்துதான் தாய் உடலை தேற்றுவா. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கடுக்காய் கடும் நோயையும் விரட்டி உடல் தேற்றும் அப்படிங்கிற அடிப்படையில தாய்க்கும் ஒரு படி மேல சித்தர்கள் புகழப்பட்ட ஒரு மூலிகை கடுக்காய். நன்றி, வணக்கம்.